உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது குருமார்களையும் வணங்கி இந்த ஜாமக்கோள்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜாமம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமம், மொத்தம் 16 ஜாமங்கள் இருக்குது 24 மணி நேரத்தில். இந்த ஜாமங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம இப்போ ஜோதிட ஆய்வுகள் நிறைய இருக்குங்க. சிறப்பான பலன், துல்லியமான பலன் நடக்கும் நடக்காது. என்ன நோக்கத்திற்காக அவங்க வந்திருக்காங்க, அவங்க கேள்வி என்ன, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இனி நடக்க போறது என்ன, இவங்க என்னத்த செஞ்சுட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு ஒரு மாய கண்ணாடியா, உதாரணத்துக்கு மாயாஜால படத்துல மந்திரவாதி இருப்பான் இல்லைங்களா, என்ன நடக்குது மாய கண்ணாடியை காட்டுங்கிற மாதிரி இது ஒரு அற்புதமான ஒரு மாய கண்ணாடிங்க. கத்துக்கிறது மிக எளிது. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஜாம கிரகங்கள் 8ங்க. எப்பயுமே அது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். ஆமாங்க, ராகுகேது மாதிரி செயல்படும். இதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா இன்றைய கோச்சாரத்தை அடைச்சிடுறோம். இந்த பலன் எடுத்த முடிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே இப்ப ஜாமக்கோளார் இடத்துல ஒரு சுற்று வந்துருவீங்க, ஒரு படி மேல வந்துருவீங்க, நீங்களே பலனை எடுக்கலாம். இப்ப பாருங்க, ஜாம கிரகங்கள் இப்படி சுத்தி தான் வரும். ஸ்திர ராசிகளில் ஜாம கிரகங்கள் நிற்காது. இது முதல் விதி நம்பர் 1. சரம் ஸ்திரம், சரம் ஆமாங்க, பெருக்கல் வேணா போட்டுக்கலாம். கோச்சாரம் தானுங்க, நான் வெளிக்கட்டத்தை தான் சொன்னேன். ஜாம கிரகங்கள் வெளிக்கட்டகங்கள்ல கிரகம் நிற்காது. ஏன்னா ஸ்திரம் இல்லைங்களா, ஸ்ட்ராங்கா அங்க இருக்குங்க இல்லைங்களா, எப்படி நகர்றது. ஆமாங்க, அதனால இங்க நிக்காது. இங்கே நிக்காதுங்களா, சரம் ஸ்திரம் இங்கே நிக்காதுங்களா, சரம் ஸ்திரம் இங்கே நிக்காதுங்களா, அங்க நிக்காதுங்களா. இது ரூல். சரி, வெளிக்கட்டத்துல கிரகங்கள் அந்த அளவுக்கு நிக்காதுங்க. ஆனா டிகிரி வைஸ்ல கடந்து போகும்போது அதை கிராஸ் பண்ணி போவாங்களே ஒழிய அங்க வந்து நிலையா நிக்காது. ஆமா ஆமா, இதுதான் ரூல். இப்ப என்ன பண்றாங்கன்னா, சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்ல சுக்கிரன் இருப்பாங்க எப்பயுமே. பாருங்க, சூரியனுக்கு நேர் 7ல் சுக்கிரன், செவ்வாய்க்கு நேரா சனி இருப்பார். எங்க செவ்வாய் இங்க இருக்காருங்களா, அங்க செவ்வாய் இருப்பார். குருக்கு நேரா சந்திரன், புதனுக்கு நேரா பாம்பு. இவங்க இப்ப இந்த ஆப்போசிட் வைஸ்ல தான் எப்பயுமே சுத்திட்டு இருப்பாங்க. ஃபார்முலா, இது ஃபார்முலா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்பயுமே அக்கா சகோதரி இவங்க எப்பயுமே ஃபுல் மேக்கப்ல இருப்பாங்க. ஏன்னா சூரியன் பளபளப்பு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது செவ்வாய் சனி ரெண்டுமே ஒரு எப்பயுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகம். ஆமாங்க, அம்மா மகன் உறவு. புதன் இரட்டைத்தன்மை, இங்க ராகு கேது சேர்ந்துதான் பாம்பா இருக்கு. ஓகே, இப்ப இது என்ன ஜாமம்னு பார்க்க போறோம். இந்த ஜாமங்கள்ல எது உச்சமா இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, இந்த வெளிக்கட்ட கிரகங்கள்ல எந்த கிரகம் இப்ப உச்சமா இருக்கு? இப்ப லைவ்ல இது போட்டது புதன். இப்ப நாம என்ன பேசிட்டு இருக்கோம், ஜோதிடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கிடைச்சிருச்சுங்களா? அப்போ இவ்வளவுதாங்க. இப்ப ஜாம கிரகங்களே நமக்கு பதில் சொல்லுது. கரெக்டுங்க, ஐயா கேட்டது கரெக்ட். காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்திலிருந்து அன்றைய நாளின் ஜாமாதிபதி தாங்க மேல மீனத்துல இருந்து ஆரம்பிப்பார். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை. இந்த சனி தான் இங்க வந்து நிப்பார். காலையில 6 to 7, 7 to 8, 8 to 9 இப்படி பார்க்கும் பொழுது இப்ப எத்தனாவது ஜாமம் நடந்துட்டு இருக்குங்க? 1 2 3 4 5 6 7வது ஜாமம் நடந்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அப்ப 7வது ஜாமத்துல சூரியன் இங்க வந்துட்டார். இல்லைங்க, மீனத்துல இருந்து எடுக்கிறோம். மாதமே கணக்கு இல்லைங்க, அந்த நாளின் அதிபதி தான் இங்க ஆட்சி செய்யறார். சனி கரெக்டா சூரிய உதயத்துல ஆரம்பிச்சிடறாரு. இன்னைக்கு கிழமைநாதன் என்ன, சனிக்கிழமை. கிழமைநாதன் சனி மீனத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்ப இப்ப எத்தனாவது ஜாமம் நடக்குது? 1 2 3 4 5 6 7வது ஜாமம். இப்ப டவுட், குரு சனி டவுட் கேக்குறீங்க. இப்போ குருநாதர்கிட்ட சனி டவுட் கேட்கிறாரு, விளக்கம் வந்துருச்சு. இப்ப புதன், இது புதிய ஜாதகத்துல
பாம்பு டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. வெளிக்கட்டத்தை வச்சே எல்லாத்தையும் நம்ம இதுல பாத்துக்கிட்டு வந்துடலாம். ரெண்டாவது, பல குருமார்கள் பேசி கடந்துட்டாங்க, போயிட்டாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு போறோம் இல்லைங்களா? இதை எல்லாத்தையும் இது சொல்லிக்கிட்டே வரும். ஆமாங்க, அவ்வளவுதான். இதை இப்படியே எடுக்க போறோம். இப்ப வெளிக்கட்டங்களை நீங்க பாத்துட்டீங்க. இதுக்கு முக்கியமா லக்னமா செயல்படுறது 3 விஷயம்: உதயம், ஆருடம், கவிப்பு. உதயம் தான் லக்னம். உதிக்குது. உங்க கேள்வி உங்கள் மனதில் உதிப்பது. இப்ப என்னென்ன நடக்குது, உங்க கேள்வியாளர் கேள்வி எல்லாமே இந்த உதயம் தாங்க நடக்குது. இது கணிதம் இருக்குதுங்கய்யா. இது ஆப் இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டாச்சு. இதுக்கு கணிதம் இருக்கு. சரி, உங்களுக்கு எளிமையான கணிதம் என்னன்னா, டைம், கடிகார நேரப்படி 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த ஆருடம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆமா. இப்ப என்ன டைம் ஓடுதுங்க? 4:29. எங்க ஒரு 5, 10, 15, 20, 25, 30 இங்க வந்துருக்கு இப்ப ஆருடம். சரிங்களா? அதே புதன் மேல இங்க ஆருடம் போயிட்டு இருக்கு. ஜோதிடத்தை பத்தி கேட்கிறோம், புரியுதுங்களா? இப்ப இப்படிதான் ஆருடம் வந்து கேள்விக்கான பதில சொல்லுது. அது ரொட்டேஷனா வருங்க. இதுவும் மாறும். இதுக்கு பெரிய கணிதம் இருக்குது. ஆப் இருந்தா மட்டும்தான் இந்த உதயத்தையும் ஆருடத்தையும் சொல்ல முடியும். ஆருடம் வந்து உங்களுக்கு ஈஸி. கேள்வியாளர் எதை நோக்கி வந்திருக்கார், அது உதயத்தை சொல்லும். கேள்வியாளர் பாதிக்கப்பட்டிருக்காரா, அது உதயம் சொல்லும். ஆனா அவர் கேட்க போற கேள்வி என்ன, நாம கொடுக்க போற பதில் என்ன, இது ஆருடம் சொல்லும். சரி, அப்ப ஆமாங்க, கன்னிக்கு வந்துருச்சு. இப்ப ஜோதிடத்தை பத்தி கேக்குறீங்க, அவ்வளவுதான். இப்போ அடுத்தது நாம பார்க்க போறது கவிப்பு. இதனால் கவிக்க போறது என்ன? இழந்த நஷ்டத்தை கவிப்பு சொல்கிறது. நஷ்டம். இப்ப நஷ்டம்னா என்னங்க? இது கவிப்பு. செவ்வாய் எங்க இருக்குது? சூரியன், சனி. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப துளியோண்டு பார்த்துருக்கோம். சூரியன் கிட்ட சனி இருக்குது, அதனால ரொம்ப கம்மியா பார்த்துருக்கோங்கிறத இது சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த ஜாமக்கோள் ஆருடத்துல இன்னொன்னு நம்ம இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கௌரியை உள்ள சேர்க்கணும். அந்த கௌரியிலையும் 8 கிரகங்கள் மாதிரி அங்க 8 காலங்கள் இருக்குங்க. இப்ப என்ன காலம்? தனம் காலம் ஓடிட்டு இருக்கு. அப்ப நன்மையான இது யார் இப்ப கேள்வி கேட்டாலும் அவங்க நன்மையான தனத்தை பத்தி தான் கேள்வி கேட்பாங்க. தனம்னா என்ன? வளர்ச்சி, வருமானம், இதை பத்தி தான் கேள்வி. இப்ப நடக்கிற ஹோரை பாருங்க, சூரிய ஹோரையில சுக்கிர ஹோரை, நன்மையான ஹோரை, கொடுப்பனையானது. இப்படிதாங்க எடுக்கணும். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு இத அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்பொழுது மேல்நிலைக்கு அப்படியே தள்ளிட்டு போவோம். இப்ப இதுல என்ன பார்க்க போறோம்? வெளிக்கட்டம், உள்கட்ட கிரகங்களோட நிலையை வச்சு வெளிக்கட்டத்தை ஆராய போறோம். அது ஏறின நட்சத்திரங்களை பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்குங்க. இந்த புதன் வந்து இன்னும் எந்த நட்சத்திரத்துல அதனோட சப்டிவிஷன் எந்த வீச்சுல இருக்கும்போது அவங்க என்ன மனநிலையோட நம்ம கிட்ட உள்ள வராங்கிற அளவுக்கு இதை சொல்லிடலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில இது போதும். இதை பத்தி டவுட் இருந்தா மேலும் கேளுங்க. நம்ம ஒவ்வொரு மாத கருத்தரங்களையும் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாங்க. ரொம்ப அருமையான ஒரு இது.